வணக்கம். நெருப்பு தமிழன். இப்போ த்ரிஷா வந்து ரொம்ப ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஐயோ, அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு பத்தினி. அவ்வளவு வந்து பக்குவமாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. ஐயோ, அவங்க ஏறெடுத்து கூட யாரையும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஒரு த்ரிஷாவை கல்யாணம் பண்ணுறாருன்னா கூட அதை நம்ம எல்லாருமே ஆதரிக்கலாம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க கூட போய் படுத்துவிட்டு, ஊரில் இருக்கிறவங்க கூட தொடர்பு வச்சுட்டு, ஊரில் இருக்கிறவங்க கூட பிள்ளைய கருவை கழிச்சு விட்டு வந்து இப்போ கடைசியில் வந்து விஜய் கூட இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து விஜய் சொன்னோன்னா அது பத்தினி ஆயிடுமா? இல்லை படிதாண்டியா பத்தினி ஆயிடுமா? இல்லை ஒன்றும் தெரியாத பாப்பா உடனே போட்டாலாம் தாப்பாங்கிற மாதிரி ஆகிடுமா? அது இப்போ ஏற்றுக்க முடியாதுங்க. ஒரு பெண்ணினுடைய நடத்தை இருக்குல்ல. இப்போ த்ரிஷா அப்படின்னா நீங்கள் ஒரு நண்பியாக வச்சுக்கிறீங்கன்னா, அது நண்பியாக இருக்கிற அளவுக்கு ஒருத்தான கேரக்டரா? அதுதான் இங்கே பேசு பொருளாகுது. இதே இதில் ஒரு நல்ல ஒரு குடும்ப பொண்ணை கூட்டு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இவருக்கு வந்திருக்காது. அதனால் அதே இதில் ஒரு ஐட்டத்தை கூட்டிகிட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இவருக்கு வந்து மற்றவனுக்கு ஐட்டம், இவருக்கு அங்கேயர் கண்ணியாக இருந்திருக்கும் போல், இவருக்கு பத்தினியாக இருக்கும் போல். அதுக்காக இவருக்கு எல்லோரும் இறங்கி முட்டு கொடுக்க முடியாதுல்ல பாஸ். கொஞ்சமாக சிந்திங்க.